கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நித்திய வெளிச்சம் டிவி சார்பாக, டிவியின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஒரு சிறிய ஜெபம் செய்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். நல்ல கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த நித்திய வெளிச்சம் டிவியின் மூலமாக ஆண்டவரே, இந்த இடத்தில் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இதற்கு காரணமான ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். இதோ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் நன்மை செய்தருளும் ஆண்டவரே. வாஞ்சையோடு, எதிர்பார்ப்போடு, தாகத்தோடு இந்த தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்பதாய் அமர்ந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த செய்தியின் மூலமாய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறேன். உடைய தெய்வீக பிரசனம் சூழ்ந்து கொள்ளட்டும், உங்கள் நாமம் மகிமைப்படட்டும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். மறுபடியுமாக உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே நிறைவாக ஆசீர்வதிக்கும்படிக்கு உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு ஒரு வேத பகுதியை நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையிலையும் இன்றைக்கு உங்கள் கலக்கங்களை மாற்ற விரும்புகிறார். என்னை கேட்கிற தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. வேதாகமத்திலே யோவான் என்கிற சுவிசேஷ புஸ்தகத்திலே இப்படியாகிய ஒரு வசனம் வருகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கலக்கம், ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாய் உங்கள் உள்ளம் கலங்கி கொண்டிருக்கலாம், பயந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் அந்த கலக்கத்தை மாற்ற வேண்டுமென்று விரும்புகிறார். மனிதனுடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கலக்கங்கள் அவர்களை சூழ்ந்து கொள்ளுகிறதை பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அந்த கலக்கத்தை எடுத்து போட விரும்புகிறார். யோபுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இப்படியாய் ஒரு வசனம் சொல்லுகிறது, துன்பம் ஒரு மனிதனை தொடுகிறதினாலே அவன் கலங்கி போகிறான் என்று வாசிக்கிறோம். துன்பங்களை மாற்றுகிற தெய்வம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல்வேறு துன்பங்கள் கடந்து வருகிறது. துன்பங்கள் ஒரு மனிதனை தொடும் பொழுது அவன் கலங்கி போகிறான். ஏதோ ஒரு துன்பம், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கடன் நிமித்தமாய் நீங்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கலாம். ஒரு கடன் என்கிற ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் கலக்கத்தையும் துன்பத்தையும் ஏற்படுத்தலாம். சில பேருடைய வாழ்க்கையிலே துன்பம் வியாதி நிமித்தமாய் வருகிறது. வியாதி ஒரு மனிதனை கலங்க பண்ணி விடுகிறது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பல்வேறு வியாதிகளின் வழியாக அவர்கள் கடந்து செல்லுகிறதை பார்க்கிறோம். மருத்துவமனைக்கு சென்று பார்க்கும் பொழுது பார்க்க முடியாத அளவிற்கு ஒவ்வொரு குடும்பமும் கண்ணீர் வடிக்கிறதை பார்க்கிறோம். ஒவ்வொருவரின் உறவினர்களும் கதறி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். என்ன செய்வதென்று தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறார்கள். பண பிரச்சனை ஒரு பக்கம், உறவினர்களினுடைய சூழ்நிலை, படுக்கை ஒரு பக்கம், அவர்களின் துன்பத்தை பார்க்க முடியாதபடிக்கு, சகிக்க முடியாதபடிக்கு வேதனைப்படுகிற உறவினர்கள், பிள்ளைகள், இதெல்லாம் இன்றைக்கு அநேகருடைய குடும்பங்களிலே சூழ்ந்து கொண்டிருக்கிறது. வியாதி ஒரு மனுஷனுக்கு துன்பத்தை ஏற்படுத்துகிறது. அந்த துன்பம் அவனுக்கு கலக்கமாய் மாறிவிடுகிறது. ஆமென். இதை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை வியாதி நிமித்தமாய் உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு வியாதி, ஒருவேளை இதை பார்க்கிற உங்களுக்கு ஒரு வியாதி இருக்கலாம், அல்லது நீங்கள் விரும்புகிற ஒரு மனிதனுக்கு ஒரு வியாதி இருக்கலாம். இந்த வியாதியின் நிமித்தமாய் நீங்கள் கலங்கி கொண்டு பயந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்கள் கலக்கத்தை மாற்ற விரும்புகிறார். இன்னும் சில பேருடைய வாழ்க்கையிலே கலக்கம் எதனால் வருகிறது என்று நாம் தியானிக்கும் பொழுது அவர்கள் எதிர்காலத்தை குறித்து கலங்குவார்கள்.
மனிதர்கள் தங்கள் எதிர்கால வாழ்க்கையை குறித்து, எதிர்கால சூழ்நிலைகளை குறித்து கலங்கி போகிறதை பார்க்கிறோம், பயப்படுகிறதை பார்க்கிறோம். படித்து முடித்த பிள்ளைகள் அடுத்தது என்ன படிக்க போக வேண்டும் என்று அவர்கள் கலங்குகிறார்கள், பயப்படுகிறார்கள். வேலை தேடுகிறதை குறித்து, வேலை கிடைக்காத காரியங்களை குறித்து, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, அநேக பேருக்கு வேலை இல்லாமல் இருக்குதே, நம்ம சூழ்நிலை இப்படி இருக்குதே அப்படின்னு என்று சொல்லி அநேக பேர் இன்றைக்கு தன் எதிர்காலத்தை குறித்து கலங்குகிறார்கள். ஆமென். தன் படிப்பை குறித்து கலங்குகிறார்கள், தன் திருமண வாழ்க்கையை குறித்து கலங்குகிறார்கள். இன்னும் அநேகருடைய வாழ்க்கையிலே படிப்பு, இப்பொழுது பொது தேர்வு நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். படிக்கிற பிள்ளைகள் தேர்வு எழுதி கொண்டிருக்கிற ஒரு காலம். நல்லா படிச்சிருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு சின்ன கலக்கம் வருகிறது. தேர்வு எழுதுகிறதற்கு முன்பதாக கலங்குகிறதை பார்க்கிறோம். படித்தது ஞாபகத்தில் இருக்குமா, ஞாபகத்தில் இருக்காதா என்கிற ஒரு நிலைமை. இப்படி பல்வேறு கலக்கங்கள். இன்னும் சில பேருடைய வாழ்க்கையிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஏதோ ஒரு அசுத்தாவியின் போராட்டம், பிசாசினுடைய போராட்டம் மனிதனை கலங்க பண்ணுகிறது. சவுல் என்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அசுத்தாவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. இஸ்ரவேலினுடைய முதலாவது ராஜா, இஸ்ரவேல் தேசத்தினுடைய முதலாவது ராஜா என்று அறியப்படுகிற சவுலினுடைய வாழ்க்கையிலே ஒரு அசுத்தாவி, ஒரு பிசாசு அந்த ராஜாவினுடைய வாழ்க்கையை கலங்க பண்ணினது என்று வேதாகமத்தில் 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 14வது வசனம் கற்றுக் கொடுக்கிறது. தேவஜனமே, ஏதோ ஒரு அசுத்தாவி உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்தில் நடக்கிற சில பிரச்சனைக்கு காரணம் ஏதோ ஒரு அசுத்தாவி என்று நீங்கள் நினைக்கலாம். ஆமீன். இது நிமித்தமாய் ஒரு கலக்கம், இதிலிருந்து எனக்கு எப்படி விடுதலை கிடைக்கும், இந்த கலக்கம் என்னைக்கு எனக்கு மாறும் என்று சொல்லி தேவஜனமே, இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஒருவேளை நீ கலங்கி கொண்டிருக்கலாம். ஒருவேளை கடனின் நிமித்தமாகவோ, வியாதியின் நிமித்தமாகவோ, உன் எதிர்காலத்தின் நிமித்தமாகவோ, அசுத்த ஆவிகளின் நிமித்தமாகவோ, உன் படிப்பின் நிமித்தமாகவோ, இன்னும் ஏதோ ஒரு சூழ்நிலை உங்க உள்ளத்தை இன்னைக்கு துன்பப்படுத்தி கொண்டு, அந்த துன்பத்தின் விளைவாய் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்துதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். உயிரோடு இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து ஒரு நல்ல ஒரு வார்த்தை சொல்லுகிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து மறுபடியும் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆமென். நீங்க ஒன்று செய்யணும். கலங்காம நீ என்ன செய்யணுமா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். நான் வாசித்த அந்த வசனம் சொல்லுகிறது, அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் சொல்லுகிறது, நீ கலங்காதே, நீ படிப்பை குறித்து கலங்காத, வியாதியை குறித்து கலங்காத, ஆனா நீ கலங்காம என்ன நீ விசுவாசிக்கணும். உயிரோடு இருக்கிற இயேசுவாகிய என்னை, தேவனாகிய கர்த்தராகிய என்னை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஒவ்வொருவரும் விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவாகிய என்னை விசுவாசி என்று இயேசு கிறிஸ்து அங்கே அந்த வேத வசனத்திலே அவர் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். என்னை கேட்கிற தேவஜனமே, இந்த வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களை பார்த்து சொன்னார். சீஷர்கள் மிகுந்த கலக்கப்பட்டிருந்தார்கள், தங்கள் எதிர்கால வாழ்க்கையை குறித்து கலங்கி கொண்டிருந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து விட்டால் நம்முடைய வாழ்க்கை என்னாகும்? இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் இன்னும் சில காலம்தான் உங்க கூட இருப்பேன், இன்னும் கொஞ்ச காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் என்று சொன்னார். அப்போ அந்த வார்த்தை நிமித்தமாக சீஷர்கள் கலங்கினார்கள். இவ்வளவு நாள் இயேசு கிறிஸ்து எங்க கூட இருந்தார், எங்க எல்லா தேவையும் சந்திச்சார், திடீர்னு இயேசு கிறிஸ்து மரிக்க போகிறேன் என்று சொல்லுகிறாரே, இனி எப்படி நான் வாழ்வேன் என்று சீஷர்கள் கலங்கின நேரத்தில் தான் இந்த வசனத்தை இயேசு சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். அன்றைக்கு சீஷர்கள் எதிர்காலத்தை குறித்து பயந்த நேரத்தில் இந்த வார்த்தையை ஆண்டவர் பேசினார். இன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம், பயந்து கொண்டிருக்கலாம். உங்களையும் பார்த்து அதே ஆண்டவர், நம் ஆண்டவர் மாறாதவர், அதே இயேசு உங்களை பார்த்து சொல்றார், உங்க இருதயம் கலங்காது இருக்கட்டும். கலங்காமல் நாம் என்ன செய்ய வேண்டுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ப வேண்டும். இயேசு உயிரோடு இருக்கிறார். தேவஜனமே, இயேசுவை எப்படி நம்பணும்? இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பதாக இந்த உலகத்தில் வந்தார். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணினார். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து ஆமென் வாழ்ந்தார், ஊழியம் செய்தார், அநேக நன்மைகளை செய்தார். இதை இந்த வரலாறு உறுதிப்படுத்துகிறது. ஆமென். இந்த தேசம், இந்த உலகம் அதை உறுதிப்படுத்துகிறது. நாம் அறிந்திருக்கிறபடி இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு எல்லா உலகத்தில் இருக்கிற தலைவர்களும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். நம்ம வீட்டு கேலண்டர் கூட
இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளுகிறது. கிபி கிமு என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் வரலாற்றை கேலண்டர் கூட இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார் என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தார். 33.5 வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார், ஊழியம் செய்தார். அவரை அடித்தார்கள், அவரை நொறுக்கினார்கள், அவர் செய்யாத தவறுகளுக்காய் அடித்தார்கள், சிலுவையை சுமக்க வைத்தார்கள். சிலுவையிலே 3 ஆணிகளுக்கு நடுவிலே இயேசு கிறிஸ்து 3 ஆணிகளின் நடுவிலே தொங்கினார். 6 மணி நேரம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கினார். தொங்கின தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை விட்டார். 3வது நாளிலே மரித்தார். மரித்து 3வது நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினார். இன்றைக்கும் அந்த இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். இன்றைக்கும் அந்த இயேசு கிறிஸ்து நம் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கு பக்கத்தில் இயேசு கிறிஸ்து நிற்கிறார். இப்படி இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதை குறித்து, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அருகில் இருக்கிறார் என்பதை குறித்து நீங்கள் அதை நம்ப வேண்டும், நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். உங்கள் இருதயம் கலக்கத்தை மாற்ற வேண்டும் என்றால், உங்கள் கலக்கத்திலிருந்து ஒரு விடுதலை வேண்டும் என்றால், இந்த இயேசு கிறிஸ்து என் பக்கத்தில் இருக்கிறார், இந்த இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் விடுதலை தருவார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் இருக்கிற அந்த கலக்கத்தை அவர் மாற்றி போடுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். முதலாவது சொன்னேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகள் நம்முடைய கைகளிலே வேதாகமமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். பரிசுத்த வேதாகமமாக ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலையும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஒருவேளை உங்க வீட்டில் பைபிள் இருக்கலாம், இல்லைன்னா பைபிள் இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை பைபிள் இல்லாமல் இருந்தால் கூட நீங்கள் கடைகளில் போய் ஒரு வேதாகமத்தை வாங்கி கொண்டு வரலாம். வேதம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த வேதத்தை நீங்கள் விசுவாசியுங்கள். இந்த வேதம் கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை. இந்த கர்த்தருடைய வேதம், ஆமென், ஆண்டவராகி கர்த்தரே நமக்கு தந்திரு. இது கர்த்தருடைய வார்த்தை, அவர் பேசின வார்த்தை. இது கர்த்தருடைய வசனம் என்பதை நீங்கள் நம்புங்கள். இதில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை என்பதை நீங்கள் மனப்பூர்வமாய் நம்புங்கள். நம்புகிற தேவ பிள்ளையே, இந்த வேத வசனத்தை நீ விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நீ ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டும். இந்த வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் என் கூட பேசுவார். இந்த வசனம் எனக்கு விடுதலை கொடுக்கும், இந்த வசனம் என் கலக்கத்தை மாற்றும் என்பதை நீ நம்பி விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தை நீங்கள் நம்பிக்கையோடு வாசிக்க வேண்டும். இந்த வசனத்தின் மூலமா ஏசப்பா என் கூட பேசணும் அப்படிங்கிற ஒரு இருதயத்தோடு எதிர்பார்ப்போடு ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தை வாசிப்பாய் என்றால், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளே, நீங்கள் எதை குறித்து கலங்கிட்டு இருந்தாலும் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக உங்கள் கூட பேசுவார். உங்கள் பயத்தை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடக்கிறதை பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறதை நீங்கள் சாட்சியாய் அறிவிப்பீர்கள். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை நீங்கள் நம்ப வேண்டும். மூன்றாவது நான் சொல்லுகிறேன், விசுவாசிக்க வேண்டும். எதை விசுவாசிக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள தெய்வம். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒருவேளை நினைக்கலாம், இந்த வியாதி எவ்வளோ பெரிய வியாதி, இந்த கேன்சர் வியாதியை யார் குணப்படுத்த முடியும் என்று நினைக்கலாம். தேவஜனமே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இயேசு கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் அவர் செய்ய முடியும். இயேசு கிறிஸ்துவினால் காற்றையும் கடலையும் அதட்ட முடியும். ஒரு புயல் காற்றை கூட இயேசு கிறிஸ்துவினாலே அதட்டி அமைதலாக்க முடியும். இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மரித்தவனை கூட இயேசு உயிரோடு எழுப்பினார். குஷ்டரோகியா இருந்தவனுக்கு இயேசு சுகம் கொடுத்தார். 38 வருடமாய் வியாதியாய் கடந்து நடக்க முடியாமல் இருந்த ஒரு மனிதனுக்கு இயேசு சுகம் கொடுத்து அற்புதமாய் நடக்க வைத்தார். இப்படி இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுது எண்ணற்ற அற்புதங்களை செய்தார். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலேயே என்ன கலக்கம் இருக்கிறதோ அந்த கலக்கத்தை மாற்றுகிற வல்லமை, பவர் இயேசுவின் இடத்திற்கு உண்டு என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். உங்கள் வியாதிகள் மாறும்.
உங்கள் படிப்பில் இருக்கிறதான அந்த கலக்கம் கர்த்தர் மாற்றி தருவார். தேர்வு எழுதும் பொழுது விடுதலையோடு உங்களால் தேர்வு எழுத முடியும். உங்கள் கடன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் ஒரு அற்புதமாய் விடுதலை தருவார். அசுத்த ஆவிகளின் போராட்டத்திலிருந்து கர்த்தர் விடுதலை தருவார். எதிர்காலத்தை குறித்ததான தெளிவான ஒரு திட்டத்தை இயேசு கிறிஸ்து தருவார். ஆமென். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். ஆமென். இயேசுவினுடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையை நீங்கள் விசுவாசியுங்கள். ஆம் தேவ ஜனமே, இப்படி நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்தால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் கலக்கங்கள் மாறும். ஆண்டவர் உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுகிறதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்க முடியும். என்னை கேட்கிற தேவஜனமே, இங்கே இந்த வசனம் சொல்லுகிறது, யோவான் 14ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்திலே வாசிக்கிறோம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். 2வது வசனம், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காய் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பும் நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். நம்முடைய இருதயம் கலங்காமல் இயேசுவை நாம் விசுவாசித்தால், இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, நமக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக அவர் தந்தருளுவார். நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நீங்கள் இயேசுவை விசுவாசித்தீர்கள் என்றால் உங்கள் கலக்கங்கள் மாறும். உங்களுக்காய் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற, ப்ரிப்பேர் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். தேவ பிள்ளைகளே, எனவே பயப்படாதிருங்கள். தேவ ஜனமே, எனவே நீங்கள் கலங்காதிருங்கள் என்று மறுபடியும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஆமென். கர்த்தர் ஆயத்தம் பண்ணினவைகளை இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், இன்னைக்கு உங்க ஃபியூச்சரை குறித்து உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்காக ஏற்கனவே திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். நீங்கள் தாயின் கருவிலே உருவாகும் பொழுதே உங்களை குறித்து கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் ஏராளம் உண்டு. கடனை குறித்து கலங்கி கொண்டு இருந்தீர்கள் அல்லவா, உங்களை குறித்து கர்த்தர் மேன்மையான திட்டங்களை வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீ பயப்படாத. ஒரே ஒரு காரியம், இயேசு உயிரோடு இருக்கிறார், நீ விசுவாசி. உயிரோடு இருக்கிற ஆண்டவருடைய வல்லமையை விசுவாசி. ஆண்டவருடைய வசனத்தை விசுவாசியுங்கள். விசுவாசித்து, இயேசுவே என் இருதயத்திற்குள் வாரும், இயேசுவே எனக்கு உதவி செய்யும், இயேசுவே எனக்கு அற்புதம் செய்தருளும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதம் செய்கிறதை பார்க்க முடியும். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இந்த நேரத்தில் உங்களை ஜெபிக்க ஒப்பு கொடுப்பீர்களா? உங்கள் கலக்கங்கள் மாறுவதற்காக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஜெபம் பண்ண உங்களை அர்ப்பணிப்பீர்களா? கர்த்தரை நோக்கி முறையிடுவீர்களா? இன்னைக்கே உங்கள் கலக்கத்தை இயேசு மாற்றப் போகிறார். இன்னைக்கே இயேசு உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். இன்னைக்கே உங்கள் பயத்தை கர்த்தர் மாற்றப் போகிறார். உங்கள் வியாதியிலிருந்து விடுதலையை கர்த்தர் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இயேசுவை நோக்கி கூப்பிடுவீர்களா? ஒரு முறை, ஆமேன், 2 பார்வையில்லாத ஒரு மனிதர்கள், ஆமேன், பார்வையில்லாமல் இருக்கிற ஒரு மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவை சந்தித்தார்கள். இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் வந்தது. ஆமேன், இயேசு கிறிஸ்து எப்படியும் எங்கள் சூழ்நிலையை மாற்றுவார், எங்களுக்கு பார்வையை தருவார் என்று அவர்கள் விசுவாசித்தபடினாலே, இயேசு கிறிஸ்துவை நம்பினபடினாலே அவர்கள் சப்தமிட்டு இயேசுவை நோக்கி கூப்பிட்டார்களாம். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று இயேசுவை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று மத்தேயு 20ஆம் அதிகாரம் அதனுடைய 32வது வசனம், 33ஆம் வசனம், 34ஆம் வசனங்களில் எல்லாம் நீங்கள் அந்த 30வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது, அந்த பார்வையில்லாத மனிதர்கள், ஆமேன், பார்வையில்லாத அந்த மனிதன் இயேசுவை நோக்கி கூப்பிட்டான். பார்வையில்லாததுனால அவன் எந்த அளவுக்கு கலங்கி போயிருப்பான். இயேசுவை விசுவாசித்தபடினாலே, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டபடினாலே, இயேசு வல்லமை உள்ளவர் என்பதை அவன் விசுவாசித்தபடினாலே, இயேசுவே எங்களுக்கு இறங்கும் அப்பான்னு சொல்லி விசுவாசத்தோடு, எதிர்பார்ப்போடு, நம்பிக்கையோடு இயேசுவை நோக்கி கூப்பிட்டார். நடந்தது என்ன தெரியுமா? இந்த சப்தம் இயேசு கிறிஸ்துவின் காதுகளில் கேட்டது. இயேசு கிறிஸ்து வெகு தூரம் போய் கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த சப்தம் கேட்டது. இயேசு கிறிஸ்துவுக்கு கேட்கத்தக்க
சப்தமிட்டு இந்த பார்வை இழந்த மனிதர்கள் இயேசுவை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆமென். கூப்பிடும் பொழுது 32ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு அவர்களுக்காய் நின்றார், அவர்களை தம்மிடத்தில் அழைத்தார். ஆமென். அவர்கள் கண்களை திறந்தார், அவர்கள் கண்களை தொட்டார் என்று வேதம் மனதுருகினார் என்று வாசிக்கிறோம். ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்திலையும் நீங்கள் எந்த இடத்திலிருந்து இதை கேட்டாலும், எப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து நீங்கள் கேட்டாலும் கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். இந்த 2 பார்வை இழந்த மனிதர்களைப் போல, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், எனக்கு என் கலக்கத்தை மாற்றும், என் வியாதியை மாற்றும், நீங்கள் உண்மையா கர்த்தரை நோக்கி கூப்பிடுவீங்கன்னா, இன்றைக்கு இப்பொழுது நீங்க கூப்பிடுகிற வேளையிலேயே இயேசு உங்கள் அருகில் வருவார், இயேசு உங்களை தொடுவார், இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார், இயேசு உங்கள் பயத்தை மாற்றுவார். உங்கள் வியாதியிலே ஒரு விடுதலையை கர்த்தர் தருவதற்கு இயேசுவால முடியும். விசுவாசிக்கிறீர்களா? நம்புகிறீர்களா? இப்பொழுதே கண்களை மூடுங்கள். முடிந்தால் முழங்கால் படியிட முடிந்தால் முழங்கால் படியிடுங்கள். இல்லை என்றால் எழும்பி நிற்க முடிந்தால் எழும்பி நில்லுங்கள். இல்லை என்றால் ஒருவேளை நீங்கள் படுக்கையில் இருந்திருந்தால் கூட அதே நிலைமையிலிருந்து கண்களை மூடி இயேசுவே நீங்க கூப்பிட போறீங்க. இயேசுவே தாவீதின் குமாரனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என் கலக்கத்தை மாற்றும் என்று ஜெபிக்க போகிறீர்கள். இயேசு உங்களை தொட போகிறார். இயேசு உங்களுக்கு அவருடைய மனதுருக்கம் உங்களுக்கு வெளிப்பட போகிறது. நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீர்கள். எத்தனை பேர் ஆயத்தமாயிருக்கிறீர்கள்? அப்படியே கண்களை மூடுங்கள். ஆமென். என்னோடு கூட நீங்கள் ஜெபியுங்கள். நான் உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லாரும் கண்களை மூடுங்கள். ஆமென். இயேசுவேன்னு கூப்பிட போறீங்க, கண்களை மூடுங்க. எல்லாரும் ஜெபிக்க போகிறோம், கண்களை மூடுங்க. இயேசுவேன்னு நோக்கி பாருங்க. உங்களுக்காய் இரத்தம் சிந்தின இயேசுவை நோக்கி பாருங்கள். உங்களுக்காய் கல்வாரியில் அடிக்கப்பட்ட இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். உங்களுக்கு அருகிலே அவர் நின்று கொண்டிருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில மனதுருக்கத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார். அவருடைய அன்பை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். இன்னைக்கு நீ என்னவித காரியங்களை குறித்தும் பயந்து கொண்டிருந்தாலும் அதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒரே ஒரு வார்த்தை, அதை நம்பு. இயேசு உங்கள் அருகில் இருக்கிறதை நீங்கள் நம்பி ஏசப்பான்னு கூப்பிடுங்க. கூப்பிடுங்க. நீங்க கூப்பிட கூப்பிட இயேசு இறங்குவார். நீங்க கூப்பிட கூப்பிட கர்த்தருடைய வல்லமை உங்கள் பக்கத்துல கடந்து வரும். இயேசு உங்கள் அருகில் வருகிறதை நீங்கள் உணர முடியும். ஆமென். இயேசு உங்களை தேடி வருகிறதை உங்களால் உணர முடியும். கண்களை மூடி நம்பிக்கையோடு, எனக்கு இறங்கும் ஆண்டவரே, என் பயத்தை மாற்றும் ஆண்டவரே, இந்த கடனை மாற்றும் ஆண்டவரே, இந்த சூழ்நிலையை மாற்றும் ஆண்டவரே, இந்த அசுத்த ஆவியின் போராட்டத்தை மாற்றும் ஆண்டவரே என்று ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆமென். நான் உங்களோடு இணைந்து ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த நித்திய வெளிச்சம் டிவியின் மூலமாக ஆண்டவரே இந்த ஜனங்களை சந்திக்க தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஜனங்களோடு நீர் பேசி கொண்டிருந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று இதோ இந்த ஜனங்களை பார்த்து நீர் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். பல்வேறு கலக்கத்தோடு, பல்வேறு பயத்தோடு இதோ இந்த டிவிக்கு முன்பதாய் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களே. ஆமென். வேலை கிடைக்குமா? திருமணம் நடக்குமா? என்னால் படிக்க முடியுமா? என்னால் சரியாய் தேர்வு எழுத முடியுமா? இந்த அசுத்த ஆவின் போராட்டத்திலிருந்து எனக்கு விடுதலை வருமா? இந்த நோயிலிருந்து எனக்கு யார் விடுதலை தருவார்? கடைசி வரைக்கும் நான் இப்படி தான் இருக்கணுமா என்று பல்வேறு கலக்கத்தோடு இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற, ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களுக்காக உம்முடைய பாதத்தில் வருகிறோம். யார் யாரெல்லாம் உண்மையாய் ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் என் தேவனாய கர்த்தர் தொடுவீராக. ஒவ்வொருவரையும் தேவனாய கர்த்தர் சந்திப்பீராக. ஒவ்வொருவருக்கும் வேண்டிய விடுதலையை என் ஆண்டவர் நீர் கட்டளையிடுவீராக. அசுத்த ஆவியின் கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அறுக்கப்பட்டு போவதாக. வியாதிகள் விலகட்டும் ஆண்டவரே. உம்முடைய குணமளிக்கிற வல்லமை ஒவ்வொருவர் மேலும் பாய்ந்து செல்லட்டும் என்று ஜெபிக்கிறோம். எதிர்காலத்தை குறித்த பயங்கள் இப்பொழுது விலகுவதாக. ஒரு புதிய நம்பிக்கையை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உங்க நாமம் மகிமைப்படட்டும். எந்த கலக்கத்தில் இருந்தாலும் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்தருளும், ஒரு விடுதலையை கட்டளையிடும். இன்று முதல் இவர்கள் வாழ்க்கையில் ஒரு தைரியம் உண்டாகட்டும். இயேசு எங்களோடு, எங்கள் உள்ளத்திற்குள் இருக்கிறார் என்கிற ஒரு நிச்சயத்தோடு இருக்கட்டும். ஆமென். பலப்படுத்தும், சகாயம் செய்தருளும், ஆசீர்வதியும், ஆளுகை செய்யும். உங்க நாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதிகன மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். ஆம் தேவ பிள்ளைகளே,
ஆண்டவர் உங்கள் கலக்கங்களை மாற்றி இருக்கிறார். நிச்சயமாகவே நீங்கள் சாட்சி சொல்வீர்கள். தொடர்ந்து கர்த்தரை விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து உங்களுக்காக நாங்களும் ஜெபித்துக் கொள்கிறோம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.